நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. உங்கள் வயிறுகளுக்கு சொல்லி வையுங்கள், இன்னும் சரியாக அரை மணி நேரத்தில் உணவு கிடைக்கும் என்று. எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த நேரம் சரியாக 12 மணியிலிருந்து 1 மணி வரை. அந்த நேரமே பசிக்கின்ற நேரம், எப்படி நம்ம சமாளிக்கப் போகிறோம் என்று தான் நான் நினைத்திருந்தேன். அதையும் கடந்து சரியாக 12:47க்கு என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். உங்களுடைய நீங்கள் எதிர்பார்க்கிற நேரத்தில் சரியாக நானும் முடித்து விடுவேன், அந்த பயம் வேண்டாம். கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டு உங்களை சோதிக்க போவதில்லை. ஒரு அரங்கத்திற்கு மிக முக்கியமான ஒருவர் இருக்கிறார். யார் என்று தெரியுமா உங்களுக்கு? தலைவரா இல்லை அந்த அமர்வினுடைய பொறுப்பாளரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதல்ல. ஒரு நிர்வாகம் ஒரு அரங்கத்தை அமைக்கிற பொழுது மிக மிக முக்கியமான ஒருவரை அமர்த்தி இருக்க வேண்டும் எல்லா காலத்திற்கும். அது எதுவென்றால் பேசுகிறவருக்கு எதிரில் இருக்கிற கடிகாரம். ஏனென்றால் பேசிக்கொண்டிருக்கிற போது அந்த கடிகாரத்தை பார்த்து கொள்ள வேண்டும், நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் எவ்வளவு என்று. அப்படி இல்லை என்றால் ஒரு நாள் முடிந்து அடுத்த நாளும் அவர் பேசிக்கொண்டு தான் இருப்பார். கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் அரை மணி நேரமாகத்தான் இருக்கும். 2 நாட்களும் பேசுவார், 3 நாட்களும் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் பார்வையாளர் காத்திருக்க வேண்டும் அல்லவா? அது எச்சரிக்கை செய்வதற்கு தான் சரியாக அந்த கடிகாரத்தை அங்கே பொருத்தி இருக்கிறார்கள். 1 நிமிடம் முடிந்து விட்டது. கவிதையே வாழ்வு, வாழ்வே கவிதை. ஆறுதல் துளி கவிதை. கண்ணீரை துடைக்கும் ஒற்றை விரல்தான் இந்த கவிதை. காதலை சொல்லவும் துணைதான் இந்த கவிதை. பிரிவின் போது ஆற்றுப்படுத்துவதும் இந்த கவிதைதான். உற்றதோடனும் இந்த கவிதைதான். நிலவு பூவை கண்டெடுத்து நதியாக பெருக்கெடுத்து இலக்கியம் செழித்தோங்கி பலரையும் வளர்த்து எடுத்ததும் இந்த சிற்பி என்ற மாபெரும் கவிதைதான். இந்த கவிஞரை கொண்டாடும் இந்த நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கும் அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய இனிய நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமர்வில் எதிர்காலத்தில் மிக சிறப்பாக வளர்ந்து ஆளுமையை செலுத்தப் போகின்ற என்னுடைய மாணவர்கள் பெரியசாமி, ஹரிகரன், லிங்கேஷ், காயத்ரி, சபரி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை என்ன செய்யும் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டுடன் பிறகு ஐயாவுடைய கவிதைகளுக்கு நான் சென்று விடுகிறேன். மஞ்சுளாதேவி அவர்கள் ஆர்ப்பரிப்போடு ஒரு நிகழ்வை உங்கள் முன் அரங்கேற்றினார். அவரை போல நான் பேச தெரிந்தவன் அல்ல, உண்மையில் நான் பேச்சாளனும் அல்ல. அதேபோல் எனக்கு பின்னால் வரக்கூடிய சிவமணி அவர்கள் பேராசிரியர், அவரும் மிக சிறப்பாக பேசத்தான் போகிறார். அதை போலவும் நான் பேசப் போவதில்லை. அவர் மதியம் பேச போகிறார், பயந்து விட வேண்டாம். ஆக பேசுவதற்கு ஏதாவது சில செய்திகள் நம்மிடம் இருக்கிறது, அதற்காக நாங்கள் பேச வந்தவர்கள். அதனால் அதில் சுவை இருக்குமா அல்லது என்ன சுவை இருக்கும் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆக நாம் பேசத்தான் போகிறோம். நமக்கு எதிரிகள் யாராவது இருக்கிறார்கள் என்றால் இருவரை சொல்லலாம். ஒருவர் நமது வலதுபுறம் அமர்ந்திருப்பவர், இன்னொரு நமது இடதுபுறம் அமர்ந்திருப்பவர். எப்படி என்றால் யாராவது பேசுகிற போது அப்படியே காது கட்ட வந்து பேசுவாங்க. ஏய் விஷயம் தெரியுமா, மத்தியானம் சாப்பாடு இங்கே கேன்டீனுக்கா இல்லை நீயே கொண்டு வந்திருக்கிறே அப்படின்னு கேட்பார் ஒருத்தர். இல்லை 4 மணிக்கு தான் முடிப்பாங்களே, இப்போவே அரை மணி நேரம் காலதாமதமானால் 5 மணிக்கு தான் விடுவாங்களோ சாயங்காலம் அப்படின்னு ஒரு பேச வரும். உதவி செய்கிறவங்க இவங்க தான். எப்படின்னா இங்கே பேசுகிறவங்க சுவையாக பேசலினா அங்கே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஆறுதலாக இருப்பாங்க. வாடா மாப்பிள்ள நாம் 2 பேர் பேசிகிட்டு இருப்போம், அவங்க எதையாவது பேசிகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக எதிரிகளும் நம்மோடு தான் இருக்கிறார்கள், நண்பர்களும் நம்மோடு தான் இருக்கிறார்கள். இதை உணர்த்துவது தான் நல்ல ஒரு கவிதையினுடைய அடையாளம். சிற்பி ஐயாவுடைய கவிதைகளுக்கு செல்லும் முன் அவரை பற்றி சில வினாடிகளை நான் பேச விரும்புகிறேன். நேற்றைக்கு முன்தினம் எங்கள் பில்சின்னாம்பாளையம் கிராமத்தில் தேன் மிட்டாய் என்கிற சிறுவர்களுக்காக ஒரு இதழை துவங்கினோம். சிற்பி ஐயா அவர்களை பார்க்க சென்றேன். ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன், எப்படி தெரியுமா? ஐயா நம்ம இதழ் ஒன்று ஆரம்பிக்கிறவங்க, நீங்கள் வந்துடுறீங்க ஐயா அப்படின்னோம். அவ்வளோதான். அப்படியா அப்படின்னாரு. சரி எப்போ? ஞாயிற்றுக்கிழமையில் தேதி சொல்லுங்கள் அப்படின்னாரு. தேதி சொன்னால் நிகழ்ச்சி சிறப்பாக வருகை தந்திருந்தார். பில்சின்னாம்பாளையம் என்கிற ஒரு கிராமத்துக்குள்ள சிற்பி ஐயா வருவது என்பது அந்த ஊரை பொறுத்தளவு மிகவும் அபூர்வமான நிகழ்ச்சி. அடுத்த நாள் முழுக்க அதை பற்றி தான் பேசி கொண்டிருந்தார்கள். உங்களை போன்ற கல்வி கற்றவருடைய சபையிலே அவர் பேசக்கூடியவர், மாபெரும் சபையினில் பேசக்கூடியவர். ஒரு சிறிய ஊருக்குள் வந்து எந்த விதமான பாசாங்கம் இல்லாமல் எளிமையாக அந்த விழாவை சிறப்பு செய்தார் என்றால் அவருடைய பெரும் ஆளுமைக்குத்தான் ஒரு எடுத்துக்காட்டாக நான் அதை பார்க்கிறேன். இன்னொரு செய்தியாக ஐயா இதுக்கு நீங்கள் கைதட்டலாம். ஏன்னா 2 விதமாகவும் கைதட்டிக்கலாம். ஒன்று, நாம் பசி நேரத்தில் கொஞ்சம் சோர்வாக இருந்தால் அதுக்கு நம்ம உற்சாகம் ஊட்டிக்கலாம். 2வது, சிறப்பாக சொல்கிற போது நீங்கள் கைதட்டுங்கள், அது உங்களுடைய ஆழ் மனதில் சென்று விட்டது என்ற பொருள். இன்னொரு செய்தி, அவசியம் நீங்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டிய ஒரு செய்தி.
ஐயாவுடன் பேசுகிற போதெல்லாம் மறவாமல் ஒன்றை சொல்வார். அது ஒரு நதி என்று சொல்கிறோம் அல்லவா, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். நாங்கள் வயதில் மிகவும் இளையவர்கள். அவருடைய அனுபவத்திற்கு இடைவிடாமல் புதிய புதிய செய்திகளை கூறிக்கொண்டே இருப்பார். நம்முடைய நண்பர்களோடு பேசும்போது கூட ஒரு முறைக்கு 2 முறை பேசுகிற போது நேற்று பேசிய செய்தியைத்தான் மறுபடியும் இன்றும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். உடனே நாம் சொல்வோம், பிளேடு ஓட வந்து விட்டான் அப்படின்னு. வந்துட்டாயா, நீ நேரத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பான், ஒரு நாள் புதுசாக பேச மாட்டானே இவன் அப்படி. ஆனால் ஐயா அவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளை எங்களுக்கு கூறிக்கொண்டே இருப்பார். அதனுடைய பெரிய வரலாறு. நாங்கள் செய்ய தவறியது என்னவென்றால், அன்றாடம் வந்து அவர் என்ன பேசினாரோ அதை எழுத தவறி இருந்தோம். இப்பொழுதுதான் யோசிக்கிறோம், அதையெல்லாம் தொகுத்திருந்தாலே மாபெரும் புத்தகம் வந்திருக்குமே என்று. சோலை மாயவன் அவர்களுடன், சிவமணி அவர்களுடன் எங்களுடெல்லாம் பல மணி நேரம் ஐயா அவர்கள் இயல்பாக உட்கார்ந்து பேசுவார். அப்படி பேசுகிற போது தவறாமல் குறிப்பிட்ட ஒரு செய்தி உண்டு. உங்களில் யார் சாதனையாளர்களாக மாறப்போகிறீர்களோ அவர்கள் இந்த பழக்கத்தை இன்றிலிருந்து துவங்குங்கள். 1, நாட்குறிப்பேட்டை எழுதுவது. நாட்குறிப்பேடு எழுதாமல் விட்டுவிட்டதால் பல செய்திகள் நினைவுக்கு வரவில்லை என்று ஐயா கூறிக்கொண்டே இருப்பார். எல்லோரும் வாங்குவோம், டைரி ஓசில் வாங்குறது ஒன்று, காசு கொடுத்து வாங்குறது எல்லாம் ஜனவரி மாதத்தில் முதல் 10 நாட்கள் மிகச்சிறப்பாக எழுதி கொண்டிருப்பார்கள். பிறகு அந்த டைரி வெற்றுத்தாள்களாக இருக்கும். ஐயா குறிப்பிட்டு சொன்னது, நாட்காட்டி எழுதுவதனுடைய அவசியம் என்ன என்பதை இடைவிடாமல் வலியுறுத்தி கொண்டிருந்தார். நீங்கள் சாதிக்க விரும்பினால் அன்றாடம் உங்களுடைய நாட்குறிப்பேட்டிலே எழுதுங்கள். நன்றி என்ற வாசகத்தையும் பாராட்டுதலையும் இடைவிடாமல் செய்து கொண்டே இருங்கள். அதை பதிவு செய்யுங்கள். இன்றைய நிகழ்வையும் பதிவு செய்யுங்கள். உங்களுடைய பேரனோ பேத்தியோ வந்து உங்களுடைய டைரி எடுக்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு நாளில் நமது அப்பா அம்மா உட்கார்ந்து இந்த நிகழ்வை ரசித்திருக்கிறார்கள், இப்படி ஒரு நிகழ்வு இந்த நூற்றாண்டிலே நடந்தது என்பதை அது வரலாறாக சொல்லும். ஆக ஐயாவினுடைய அந்த செய்திகள் இருக்கிறது அல்லவா, அவ்வளவு மிக ஆழமான செய்திகளாக எங்களுடன் பகிர்ந்திருந்தார். இப்படி அவரை பற்றி இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. எப்பவுமே நம்ம தேர்வுக்கு போகிற போது முதலே எல்லாம் படித்து வச்சுருப்போம். 6 மாதமாக படிச்சுட்டே இருப்போம். அந்த தேர்வு 1 வாரம் இருக்கும். இன்னும் 1 வாரம் இருக்கிறது, 1 வாரம் இருக்குதுன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாம் மறுபடியும் ஒருக்கா திருப்புதல் செஞ்சுருவோம், ரிவிஷன் பண்ணிடுவோம். தேர்வுக்கு காலையில் எந்திரிச்சு ஒரு முறை படிப்போம். ஆனால் கூட பதட்டத்தில் என்ன நடக்கும்னா, தேர்வு உள்ள ஆசிரியர் உள்ளே வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, +2 முடிக்கிறப்ப தெரியும் உங்களுக்கு. அந்த கடைசி நேரத்தில் கூட என்ன செய்வாங்கன்னா, ஒரு அப்படியே புரட்டி பார்ப்பாங்க, ஏதாவது வந்துருமோ, இந்த கேள்வி வந்துருமோ, அந்த கேள்வி வந்துருமோ. தயார் செய்து விட்டு வந்தால் கூட சப்போர்ட்டுக்கு இந்த புத்தகத்தை கையிலேயே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பதட்டமான ஒரு பயம். அதுக்கப்புறம் ஒரு நடக்கும், வினாத்தாளை எல்லாம் கொடுத்துருவாங்க, விடைத்தாளையும் கொடுத்துருவாங்க. எட்டி விழுந்துட்டு அப்படி பார்ப்பாங்க, பக்கத்து வினாத்தாளை விடைத்தாளை, அவன் என்ன எழுதுறான்னு பார்த்துடலாம் அப்படின்னு. சிவமணி சாரிட வந்தோன்னே இங்கே உங்களை ஆன்சர் சைடு இங்கே காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு அப்படி எட்டி பார்த்தேன் நான். அப்படி ஒரு எதிர்பார்ப்போட தயார் செய்த இந்த கட்டுரையில் சில கவிதைகளினுடைய சிறப்புகளை மட்டும் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். 12:55 ஆகிவிட்டது. வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதன் சிந்திக்கிறானா அல்லது யாராவது ஒருவர் சொன்னதை செய்கிறாரா என்பதை பொறுத்துத்தான் அவருடைய தனி மனித முன்னேற்றமும் அமையும். பல பேர் சொல்வதை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். சுயமாக சிந்திப்பது என்பது மிகவும் குறைவு. அப்படி சுயமாக சிந்திப்பதை பற்றி ஒரு அழகான ஒரு கவிதை, ஐயாவுடைய கவிதை சிரித்த முத்துக்கள் என்கிற ஒரு தொகுப்பில் இருக்கிறது. இந்த தொகுப்பு வந்தது 1968 வந்தது. நாங்கள் யாரும் பிறக்காத ஒரு வருடத்தில் எழுதிய மிக அற்புதமான ஒரு கவிதை. எல்லையற்றது வானம் இல்லை, என் சிந்தனை மனித சிந்தனை. ஒரு கவிஞன் மனிதர்களை பற்றி சிந்திக்காத போது அவர் கவிஞனாக மாறுவதில்லை. அவர் சாதாரணமானவர். எப்பொழுது ஒரு சாதாரணமானவர் கவிஞராக உருவாகிறார் என்றால் அவர் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும். அப்படி மக்களை பற்றி சிந்திக்கிற பொழுதுதான் அந்த மக்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை அவரால் கண்டறிய முடியும். நாங்கள் பிரச்சனையை கண்டறிந்து தீர்வுகள் சொன்னால் அந்த தீர்வை செயலாக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? கொட்டாவி விட்டு கொண்டு இருக்கின்ற மாணவர்களாகி நீங்களும் தான். ஒரு முறை கைதட்டுங்கள். ஏனென்றால் தீர்வை கண்டுபிடிப்பவர்கள் அல்லவா நீங்கள் எல்லாம். இந்த கல்லூரிக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு தெரியுமா? பக்கத்தில் இருப்பவர்களை கேட்காமல் எங்கே கேட்டால் ஒரு செய்தியை சொல்வேன். நான் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வேலைக்கு சென்று விட்டவன், கல்லூரிக்கு வராதவன். என்னோடு படித்த மாணவர்கள், அதாவது என்னுடைய நண்பர்கள் இந்த கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் கல்லூரி உடையிலே வருகிற போதெல்லாம் நான் இந்த கல்லூரியில் படிக்காமல் விட்டுவிட்டோமே என்று பெரும் ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த ஏக்கத்திற்குரிய ஒருவரை
இந்த தமிழ்துறை தான் இந்த மேடையிலே 30 ஆண்டுகளுக்கு முன்பே பேசுவதற்கு அழைத்து சிறப்பு செய்தது நம்ம தமிழ்துறை. ஆக இந்த தமிழ்துறையின் சிறப்பு என்பது கைதட்டலுக்கு உரியது. அதற்கு பிறகு என்னுடைய படிப்பை நானாக செதுக்கி கொண்டதெல்லாம் எது கொடுத்தது என்றால் இந்த கவிதை கொடுத்த பரிசு தான் என்னுடைய அத்தனை கல்வி சார்ந்த படிப்புகளுக்குமான காரணமும் கவிதை சார்ந்து தொடர்ந்து இயங்குவதற்கான வலுவையும் கொடுத்தது இந்த கவிதை தான். தமிழ்துறை என்பது இடைவிடாமல் பாடுபட்டு கொண்டிருக்கிற உங்களை எல்லாம் சாதனையாளர்களாக மாற்றக்கூடிய ஒரு தமிழ்துறை. அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துகள் இருந்து கொண்டே இருக்கட்டும். கவிஞர் ஐயா சொல்கிறார் சில வரிகளில், சாவை வென்றது தெய்வம் இல்லை. அடுத்த ஒரு வரி சொல்றாரு, உங்களை யாராவது இது கண்டுபிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லலாம். தேன் புன்னகை மகவின் புன்னகை. ஒரு அழகான வரி இது. நீங்க புன்னகை யாராவது பார்த்துருக்கிறீங்களா? சில பேர் பார்த்துருக்கு, இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கமோ அந்த பக்கம் இருந்தமோ பேருந்தில் போகிற போதோ நமக்கு உரியவங்க ஒரு லேசாக அப்படி உதடு பிரிஞ்சு ஒரு சிரிச்சிட மாட்டாங்களா? ஒரே ஒரு புன்னகைக்காக வாழ்நாளெல்லாம் காத்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு முறை சிரிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். சிரிக்கிறதல்ல, புன்னகைக்கிறது. சிரிப்பே பயங்கரமாக இருக்குது. ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பு வந்தது, அது பயங்கரமான சிரிப்பாக இருக்கும். அந்த சிரிப்பல்ல, புன்னகை. அதில் ஒன்று சொல்கிறாரு, தேன் புன்னகை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஒரு நண்பர், என்னுடைய இன்பர்ஸ் நண்பர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். ஒருத்தரை பற்றி புகழ்கிற போது, நீங்கள் தேன் சாப்பிட்டு பேசுகிறீங்களா இல்லை சாதாரணமாக பேசுகிறீங்களான்னாரு. அது தேன் சாப்பிட்டு பேசுனா அவ்வளோ இனிமையான சொற்களாக வரும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அந்த புன்னகைக்கு வந்து தேன் புன்னகை அப்படின்னு ஒரு அழகான வார்த்தையை சிற்பி ஐயா அவர்கள் பயன்படுத்துகிற போது, கவிதை சொற்களினுடைய உச்சமாக எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான அவகாசமாக இருந்தது. அதில் அடுத்த வரி சொல்கிறார், தன்னை வென்றவன் துறவி இல்லை, நல் தொண்டனே பொது தொண்டனே சொல்லிவிட்டு, உதயம் என்பது விண்ணில் இல்லை, உன் நெஞ்சிலே இருள் நெஞ்சிலே, உலகம் என்பது மண்ணில் இல்லை, உன் தோளிலே பொங்கும் தோளிலே என்று சொல்கிறார். இளைய சமுதாயத்தை பார்த்து, உன்னுடைய தோள்களில் தான் இந்த உலகத்தை காப்பாற்றுகிற மந்திர சக்தி இருக்கிறது என்பதை 1968 அறைகூவலாக விடுத்தவர் நமது சிற்பி ஐயா அவர்கள். கவிதையாவது சொல்லில் இல்லை அவள் கண்ணிலே. இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் கவனிக்கணும். யாரு இந்த பக்கம் இருக்கிறவங்க, யாரு இந்த பக்கம் இருக்கிறவங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு இந்த பக்கம் இருக்கிறவங்க கவனிக்கணும். என்னன்னா, கவிதையாவது சொல்லில் இல்லைன்ட்டாரு, அவள் கண்ணிலே கடை கண்ணிலே. சரியா? காவியங்களும் ஒளியில் இல்லை, அவள் இதழிலே எச்சில் இதழிலே, அமுதம் தேவர் நாட்டில் இல்லை, கூழ் பானையில் ஏழை பானையில், ஆலயம் உயர் கோவிலில் இல்லை, அவன் குடிசையிலே. அப்படியே சொல்லிட்டு வர்ற கவிஞர் இயல்பாக சாதாரணமான வரிகளை போட்டு நிரப்புகிற கவிஞராக இல்லாமல் எங்கே உயர்ந்து வருகிறார் என்றால், சமுதாயத்தை பற்றி பேசுகிற போது சொல்கிறார், அமுதம் தேவர் நாட்டில் இல்லை, கூழ் பானையில் ஏழையினுடைய பானையில் தான் இந்த உலகம் இருக்கிறது என்று சொல்கிற போது, கவிஞர் பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாரோ அந்த சமுதாயத்தை தன்னுடைய கவிதையிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார். எது மாற வேண்டுமோ எதை மாற்ற வேண்டுமோ அதை கவிதையினுடைய வரிகளிலே அடையாளப்படுத்தி இருக்கிறார். இந்த கவிதை சிந்தனை என்கிற தலைப்பிலே சிரித்த முத்துக்கள் என்ற தொகுப்பிலே இருக்கிறது. நீங்கள் அவசியம் இந்த கவிதையை வாசிக்க வேண்டும். இன்னொரு அற்புதமான கவிதை இருக்கிறது, உங்கள் செவிகளுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் சாயுங்கள். ஏனென்றால் சுருக்கமான கவிதையாகவும் காலத்திற்கேற்ற கவிதையாகவும் இந்த கவிதை இருக்கிறது. காலையில் வரும்போதே நிறைய பேர் கேன்டீனுக்கு வந்திருப்போம். நேராக வகுப்புக்கு வர்றோமே இல்லையோ கேன்டீன் போயிருப்போம். நாங்கள் நேராக பொள்ளாச்சி வந்த உடனேயே நேராக எங்கே போகிறோமே இல்லையோ ஒரு கௌரி கிருஷ்ணா போயிடுவோம், ஒரு வடை வாங்குவோம். சிற்பி ஐயா வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு கடை இருக்குது, ஒரு காப்பி கடை இருக்குது. காப்பின்னா எல்லாம் எந்த உலகத்துக்கு காப்பி கடை இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவோம். ஏன்னா நாங்கள் காப்பி பிரியர்கள். அங்கே வடை வாங்குகிறோம். வடை வாங்கி என்ன செய்வோம்னா, சில வடை கடையில் வந்து கூடவே வந்து பாட்டிலு டின்னெல்லாம் கொண்டு போயிடணும். எதுக்குன்னா எண்ணெய் புளிஞ்சு அதில் பிடிச்சிக்கலாம், வீட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு போயிடலாம். அப்படி ஒரு எண்ணெய் வடை அப்படியே இருக்கும், புளியணும். சில கடைகளில் பார்த்தீங்கன்னா வடையவே கடிச்சு தான் சாப்பிடணும், பல்லுக்கு பத்திரம் இல்லை, அப்படி இருக்கும் வடையே, இப்படி இருக்கும். ஆனால் அந்த சுட சுட காலையில் போனதே வடை சாப்பிட்ற மாதிரி ஐயாவுடைய கதவை தட்டி, ஐயா இன்றைக்கு உங்களுடைய சமுதாயம் என்கிற தலைப்பில் நான் ஒரு கவிதை வாசிக்க போகிறேன்,
ஒரே ஒரு கவிதை மட்டும் எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அப்படியா அம்சப்பிரியா கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனாவை எடுத்து இந்தாங்கன்னு அவர் கைப்பட எழுதுவார் இல்லையா. போய் கேட்ட, தேன் மிட்டாய் இதழுக்கு உங்களுடைய பாட்டு ஒன்று வேணுங்க ஐயான்னு. ஒரு பாட்டு என்ன 5 பாட்டை வச்சுக்கன்னு கொடுத்துட்டாரு. நம்ம பல நண்பர்கள்கிட்ட கேட்டால் நிறைய பேர் படைப்புகளை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஐயா வந்து ஒரே நேரத்தில் 5 பாடல் வச்சுங்கன்னு கொடுத்துட்டாரு. அது நீங்கள் 6 மாதத்துக்கு இதை பயன்படுத்திக்கிங்க அப்படின்ட்டார். கையெழுத்து மணி மாதிரி இருக்கும். அப்படி ஐயா ஒருவேளை கவிதை எழுதி கொடுத்தா என்ன மாதிரி எழுதி கொடுத்துருப்பாரோ, காலையில் எழுதி தந்திருப்பாரோ அந்த கவிதை இப்போ நான் வாசிக்க போகிறேன். அதனால் நீங்கள் கவனமாக கேளுங்க. இந்த கவிதையினுடைய ஆயுள் பார்த்தீங்கன்னா 22 வருடங்கள். எவ்வளோ வருடங்கள்? 22 வருடங்களுக்கு முன்னாடி எழுதின ஒரு கவிதை. நான் சொன்ன மாதிரி சுட சுட எழுதி கொடுத்த கவிதை மாதிரியே. அந்த மதத்துக்காரர் தெருவில் அன்று திருத்திருவென்று தீப்பிடித்து எரிய கருகி கொண்டிருந்த ஒருவனை பார்த்தேன். அழகா சொல்றார். அந்த மதத்துக்காரர் தெருவில் அன்று திகு திகுவென்று, அந்த வார்த்தை சொல்றார், திகு திகுன்னு ஒரு வார்த்தை போடுறார். தீப்பிடித்து எரிய கருகி கொண்டிருந்த ஒருவனை பார்த்தேன். அங்க ஒரு வினா எழுப்புறார். யார் நீ என்றதும் கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்றார் என்று அவன் முனகினான். கடவுள் கடவுள் அப்படின்னு முனகிறார். முதல்ல நான் சொன்னலையா கடவுள் கடவுள்னு, அப்படி அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் கடவுள் வந்து முனகிறாரு. நான் தான்ப்பா கடவுள் வந்திருக்கிறேன், தள்ளி நெல்லுப்பா. என்னது, யூடியூப்பில் ரீல்ஸில் வந்தால் தான் நம்ம நம்புவோம் கடவுளைவே. இப்போ அப்படி தான் இருந்துட்டு இருக்கிறோம். அப்போ சொல்கிற அப்படி கடவுள் கடவுள் முனகிறாரு. இந்த மதத்துக்காரர் தெருவில் இன்று எரிந்தது தீ, தண்ணீர் வாளியோடு தாவி நான் பாய்ந்தேன். அரைகுறையாக எரிந்து கொண்டிருந்தவன் யார் நீ என்றதும் கடவுள் கடவுள் என்று கதறினான். ஓ, நீ இந்த மதத்து கடவுளா என்றேன். வெந்த கடவுள் மொழிந்தார். தெரியாதா உனக்கு, ஒவ்வொரு தீயிலும் எரிவது நான் தான் அப்படின்னு அழகா சொல்றார். நீங்கள் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாளில் ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு எரிந்து கொண்டு ஓடுகிற ஒரு உருவத்தை நம்ம பார்த்துருக்க முடியும் ஒரு கலவரத்தில். அப்போ எழுதுனது வந்து மூடுபணிங்கிறது கூட 2003 எழுதின கவிதை. இது 22 ஆண்டுகள் கடந்து விட்டது. 22 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இந்த கவிதை இன்று காலையில் எழுதி வாங்கினால் என்ன சூழலோ அதே சூழலோடு இருக்கக்கூடிய கவிதையாக இந்த கவிதை வீற்றிருக்கிறது. இப்படி ஐயாவுடைய கவிதைகளை பொறுத்தளவில் ஒவ்வொரு கவிதையும் காலம் கடந்து நம்மை சீராட்டுவதாக, பாராட்டுவதாக, சொடுக்கென்று அந்த சுருக்கென்று தைத்து காட்டுவதாக, நீங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று உணர்த்துவதாக அந்த கவிதை வரிகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா சொல்லும்போது சொன்னார், மரங்களை வெட்டுவதை பற்றி ஒரு வேப்ப மரத்தினுடைய கதையை சொன்னார். மரங்களை வெட்டும்போது ஒரு அமைதி இருக்கும். நம்ம எல்லாரும் அமைதியாக தான் போயிட்டுருக்குறோம். எல்லாரும் புலம்புவோமானா, சார் நாங்கள்லாம் வந்து ஆழியாறுலேருந்து வருகிற போது எவ்வளவு மரம் இருந்தது தெரியுமா அப்படின்னு நான் 10 வருஷம் கழிச்சு பேசுவீங்க. கல்லூரிக்கு வருகிற போது நிறைய மரங்கள் இருந்தது அப்படின்னு. ஏன்னா நாங்கள் வருகிற போது என்ன மரங்கள் இருந்தது, அந்த மரங்கள் இப்போ இல்லை. கோவைக்கு செல்கிற போது பல மரங்களை காணவில்லை. அப்படி இன்னொரு அமைதி இருக்குது. மரங்களை வெட்டினாலும் அமைதியாக தான் இருப்பீங்க, இருப்போம். தேர்வுகள் என்றாலும் அமைதி தான். என்ன தேர்வு? நமக்கு தெரியாத தேர்வா? 8ஆம் வகுப்பு தேர்வு, 5ஆம் வகுப்பு தேர்வு. என்னுடைய வாழ்நாளில் 2 லட்சியங்களை வைத்திருக்கிறேன். உங்களில் யாராவது அதை நிறைவேற்றினால் மகிழ்ச்சி அடைவேன். ஒன்று, தேர்வுகளே இல்லாத கல்விக்கூடம், எக்ஸாம் நோ அப்படின்னு ஒரு இடம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அழகாக கைதட்டலாம். எக்ஸாமே இருக்கக்கூடாது, அப்படி ஒரு கல்விக்கூடம் நமக்கு தேவை. அடுத்தது, வீட்டு பாடங்களே இல்லாத உங்களுடைய +2 வரைக்கும். இப்போ வீட்டு பாடம் இருக்குதா இல்லையா எனக்கு தெரியாது. சில மாணவர்கள் சொல்லுவாங்க இப்போ வீட்டு பாடம் எழுதுறதா சொல்லுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வீட்டு பாடங்களே இல்லாத மாலை நேரம். இந்த 2 நம்முடைய எதிர்கால கனவு, லட்சிய கனவுனே வச்சுக்கலாம். இந்த 2 கனவை நிறைவேற்றுகிறவர்கள் உங்களில் யாரோ ஒருவர் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களில் யாரேனும் ஒருவர் அந்த கையெழுத்து இடுகிற இடத்திற்கு நிச்சயமாக போவீங்க. ஏனென்றால் நமது கல்லூரி இதற்கு முன் இப்படிப்பட்ட சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கிறது. அதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இப்பொழுதும் உருவாக்கி கொண்டே இருக்கிறது, உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். ஒவ்வொரு துறையிலும் ஏதேனும் ஒரு சாதனையாளர் உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். அப்படி
இந்த தேர்வுகள் என்றாலும் அமைதி. எத்தனை எக்ஸாம் வச்சாலும் அமைதியாக தான் நாங்கள் இருப்போம். ஒன்றும் கண்டுக்கவே மாட்டோம். நாங்கள் பாட்டுக்கு ரீல்ஸ் பார்ப்போம், நாங்கள் பாட்டுக்கு போவோம் வருவோம் அப்படின்னு ஒரு பேர் அமைதியாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நதிகள் காணாமல் போனாலும் சரி, ஆறு காணாமல் போனாலும் சரி, ரோடே காணாமல் போனாலும் சரி, ஊரே காணாமல் போனாலும் சரி, நாங்கள் அமைதியாக தான் இருப்போம், போவோம் வருவோம் அப்படின்னு. இதையெல்லாம் சுட்டி காட்டுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவிஞரால் மட்டும்தான் இதை சுட்டி காட்ட முடியும். இந்த சுட்டி காட்டுகிற கவிதையை படைக்கின்ற கவிஞன் தான் சமுதாயத்தை நேசிக்கின்ற கவிஞர். அப்படி ஐயா சொல்கிறார் ஒரு கவிதை, ஆறு, சேறு, வயல், வளம், மழை, துளி என்னும் சொற்களை அகராதிகளில் அடையாளம் காண்பது அவசியமாயிற்று. இப்போ அப்படிதான் அந்த காலம் கடந்து கொண்டிருக்கிறது என்று மிக சிறப்பாக அதை சொல்கிறார். இன்னொரு கவிதையில் சொல்கிறார், காடு கொன்று நாடாக்கியவன் இன்று இயந்திர நாகரிக நெரிசலில் தன்னை மறந்தான், மனிதம் என்னும் தன் நாமமும் கெட்டான் அப்படின்னு ஒரு கவிதையில் சொல்றார். இந்த கவிதையெல்லாம் 1990 எழுதும் கவிதை. அந்த காலத்திற்கும் இப்போ இருக்கிற காலத்திற்குமான நீங்கள் அந்த ஒப்பிட்டு பார்க்க முடியும். கவிதை என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிற அடையாளமாக இந்த கால இடைவெளியை நாம் பொருத்தி பார்த்து கொள்ள முடியும். இப்படி கவிஞருடைய கவிதைகளில் சமுதாயம் சார்ந்து வருகிற போது சூழலியல் சார்ந்து அவர் எதிர்பார்த்த கனவும் அவர் எதிர்பார்த்த இந்த உலகமும் எப்படி இருந்தது என்று அவருடைய கவிதைகள் வழியாக தெரிந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் எல்லாரும் எத்தனை பேர் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன்? அப்படியே உங்களுடைய கைகளை உயர்த்துங்க. சார் நாங்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சு எங்கே சார் ஐடி கம்பெனி போகிறது? அல்லது ஒரு நண்பர் சொன்னார், நான் பிகாம் முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்னாரு. சரியா சார்? ஆனால் நீட் எக்ஸாம் வந்தாலும் வந்துடும் எல்லாத்துக்கும், அது எதுவும் சொல்ல முடியாது. அது அது தலைப்பு தான், அது யாருக்கு வேணாலும் வைக்கலாம், அது எப்போ வேணாலும் வைக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் சரியே, சிவமணி சாராக இருந்தாலும் சரியே, நானாக இருந்தாலும் சரியே, தனஞ்சவி மேடமாக இருந்தாலும் சரியே, எல்லாத்துக்கும் பொருந்துற ஒரு வரி இருக்குது. இப்போ சொல்கிறாங்க, எதிர்காலத்தில் உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி செல்வத்தில் கொளிக்கணும். எல்லாரும் யார் உதவி கேட்டாலும் இந்தாங்க இந்தாங்க இந்தாங்கன்னு வாரி வாரி கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய பண வசதி பெருகணும். அது எங்களுடைய விருப்பம். யார் ஒருத்தர் எதுக்கு போகக்கூடாது, ஒரு பொருளை வாங்கிட்டு மாதம் மாதம் தவணை கட்டுறனான்னு சொல்லவே கூடாது. அந்தளவு செல்வ செழிப்பு உங்கள் வீட்டில் பொங்கணும். இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம். ஐயா ஒரு கவிதை சொல்லியிருக்கிறாரு பாருங்கள் எல்லாரும். தலைப்பு சம்பள வர்க்கம். அந்த காலகட்டத்தில் சமுதாயம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான அடையாளம். முதல் தேதி சக்கரவர்த்திகள். சம்பளம் வாங்கணுன்னு ஒரே மகிழ்ச்சி ஆயிரும். கௌரிகிருஷ்ணா வேண்டாம் வேண்டாம், வேறு கோயம்புத்தூர் போகலாம், இல்லை அப்படியே சென்னைக்கே போயிடலாம். ரோட்டில் துணி எடுத்துகிட்டு இருப்போம், நேராக சென்னை சில்க் கோயம்புத்தூர் போயிடுவாங்க. முதல் தேதி அப்படியே சக்கரவர்த்திகளாக இருப்பாங்க. மாத நடுவில் வருது பாருங்க, மாத நடுவில் மனநோயாளிகள்ன்றார். மாத இடையில் அதை செய்யலாமா இதை செய்யலாமா, ஏன்னா காசு பூரா முடிஞ்சு போயிருமே, அப்படி மனநோயாளிகள். அடுத்தது ரெண்டே வரி, கடைசி வார தத்துவ ஞானிகள். கடைசி வார காசே இருக்காது, தத்துவமாக பொழிவாங்க. இந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. உலகத்தில் யாராவது ஒருத்தர் பணத்தினால் எது செய்ய முடியாது, பணம் பெருசு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. இந்த உலகத்தில் மிகவும் மிகவும் முக்கியமானது பணம் தான், பணமும் தான். அந்த பணத்தை நேர்மையான வழியில் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளை தேட வேண்டுமே தவிர, பணக்காரராக மாறி அதுக்கப்புறம் தான் அவங்களாம் சொல்லுவாங்க. ரோட்டில் போய் ஒரு ஏழை சொல்லுவான், எப்போ ஐயா சொல்கிற மாதிரி மாத கடைசியில் சொல்லுவாங்க, என்னென்னு பணம் என்னங்க பணம், பெரிய பணம் அது ஒன்றும் முக்கியம் இல்லைங்க, அன்பு தாங்க முக்கியம் அப்படிம்பாங்க. அன்பு எப்போ காணாமல் போகும் தெரியுமா? பாக்கெட்டில் பணம் இல்லைன்னா காணாமல் போயிடும். என்ன எப்போ பார்க்கிற போது பாக்கெட்டில் பணம் இருந்தால் நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. காலம் இதையெல்லாம் உணர்த்தும். ஒருவேளை இல்லைன்னா சைக்கிளில் நின்றால் ஒரு மரியாதையும், காரிலேயே உயர்ந்த கார் நின்றால் ஒரு வரிசையும், கொஞ்சம் தரம் குறைவான காரில் வந்தால் அதற்கான மதிப்பும் இருக்கிற உலகத்தில் தான் நாம் இருக்கின்றோம். ஆக யாரேனும் ஒருவர் படிக்காமலே சாதனையாளராக மாறிவிடலாம் என்றோ, படிப்பு முக்கியமில்லை, கடைசி பெஞ்சில் இருந்தாலும் வாழ்க்கையில் சாதிக்கலாம் என்று யாராவது சொன்னாலோ அதை நாம் ஒரு பொருட்படுத்தக்கூடாது. வாழ்நாள் முழுக்க எது நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்றால் கல்வி ஒன்றுதான் உறுதுணையாக இருக்கும். யாராவது உங்களிடம் கல்வியை கடந்து படிப்பில்லாட்டி என்ன, நீங்கள் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் 100% 2% தான். படித்து விட்டு எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் வேலை இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு நாள் வேலை கிடைத்தே தீரும்.
ஆனால் வேலையே இல்லாமல் இருந்துவிட்டு ஒரு நாள் நம் கல்வி கற்க முடியாது, அதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆக இந்த 6 வரியிலே அற்புதமான ஒரு சமூக சிந்தனையை, நாம் எதை நோக்கி நகர வேண்டும் என்பதை, எங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா இந்த சம்பள வாழ்க்கைக்கு இருந்திருக்கலாம், ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதை உணர்த்துகிற வரிகளாக முதல் தேதி சக்கரவர்த்திகள், மாத நடுவில் மனநோயாளிகள், கடைசி வார தத்துவ ஞானிகள் என்று அழகாக இந்த சமுதாயத்தின் நிலை எப்படி இருந்தது என்று சொல்கிறார். இன்றைக்கு 2025 இப்படி இருக்கிறதா? சம்பளம் போதாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அரிசி வாங்குறதுக்கு பிரச்சனை. இப்போ ஒரு வீட்டில் 5 செல்ஃபோன் 4 செல்ஃபோன் வாங்கிட்டு ரீசார்ஜ் பண்ணுற சிரமம். ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப சிரமமாக இருக்குதுங்கண்ணா, ஒரு 200 ரூபா கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. 200 ரூபாய்க்கு என்னப்பா தேவையில்லை, ரீசார்ஜ் பண்ணணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வறுமையாக சொல்கிறார் அவர் அதைய. அப்போ எதை வறுமை என்று இன்றைக்கு நகர்த்தி இருக்குது ஒரு உலகம். நீங்கள் தெருவில் பிச்சைக்காரர்கள் பார்ப்பீங்க, போல பஸ் ரூட் இறங்கி பார்ப்பீங்க, எத்தனையோ பேர் கையேந்துறாங்க. இந்த உலகம் அவர்களை விரும்பி பிச்சைக்காரர்களா, அவங்களா விரும்பி வந்தாங்களா பிச்சைக்காரர்களா? நம்மகிட்ட எத்தனையோ தத்துவ வார்த்தைகள் இருக்கிறது. உழைச்சி சம்பாதிக்கலாம், 100 நாள் வேலைக்கு போகலாம், எவ்வளவு வார்த்தைகள் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனால் அவர்கள் ஒரு நாளும் விரும்பி பிச்சைக்காரர்களாக மாறியவர்கள் அல்ல. அவர்கள் எல்லோரும் யாரோ ஒருவர் பணக்காரர்களாக மாறுவதற்கு பிச்சைக்காரர்களாக உருமாற்றப்பட்டவர்கள். இதை உணர்த்துவதுதான் ஐயாவுடைய கவிதை வரிகளே, அந்த 6 வரி கவிதைகளே இருந்தது. ஆக நாம் ஒரு செல்வ செழிப்பான நிலைக்கு நம்மை நகர்த்த வேண்டும். 1982 காதல் எப்படி சார் இருந்ததுன்னு ஐயா சொல்றார். அவர் சொல்றாரு, ஏற்கனவே சொல்லிக்கிறாங்க நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு வரிகளை அழகா சொல்லுமே, நீயே அழகு, உன்னை பற்றிய எல்லாமே பின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறார். அழகு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படும். நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், என்ற ஆள் ரொம்ப அழகுனா நீங்கள் பார்த்தே தீரணும் அப்படின்னாரு. ஏன்னா அது ரொம்ப பெரிய வம்பளை கொண்டு கவிதை எழுதுறதை பற்றி பரவாயில்ல, வாசிக்கிற கவிதை ஒரு படிச்சு காட்டுங்க, இந்த கவிதை நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கன்னா பரவாயில்ல, பஸ் ஸ்டாப்புக்கு வந்தே தீரணும் வேறு நின்னார். சரி வாப்பா, உன்னோட தொந்தரவு தாங்க முடியலையே அப்படின்னு போய் பார்த்தா அப்படி ஒன்றும் பெரிய அழகு இல்லை. பரி இருக்குல்ல, அப்படி ஒன்றும் அழகில்லை, ஆனால் அவள் போல் யாரும் இல்லை அப்படின்னு, இல்லையா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சமானவங்க அழகானவங்க தான், அது எந்த சந்தேகமே இல்லை. அப்படி ஒரு வரி சொல்றாரு, நீயே அழகு, உன்னை பற்றிய எல்லாமே பின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறார். ஆயினும் பெண்ணே நான் என்ன செய்யட்டும், இதுதான் அடுத்ததான் முக்கியமான வரி. நாங்கள்லாம் நினச்சிட்டு இருந்தோம், இப்போவெல்லாம் காலம் மாறிடுச்சு. நான் சொல்லுவேன், எத்தனை நாளைக்கு வரதட்சணை பற்றியே நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க கவிதையில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் காலம் இன்னும் மாறலிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான எடுத்துக்காட்டு செய்தித்தாளில் வந்துகிட்டே தான் இருக்குது. சொல்கிறார் ஐயா, அப்பா கேட்கிறார் நோட்டு அச்சிடும் இயந்திரம். அதாவது நம்ம மணமகன் சொல்கிறாரு, அம்மா கேட்கிறாள் கோளார் சுரங்கம், நீ கேட்கிறாய் நறு மண மாலை. அங்கே நறு அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தை போடுறார், நறு மணமாலை. நானும் யாரையோ கேட்கிறேன், வேலை வேலை வேலை. வேலை இல்லாத ஒரு சூழலை ஐயா அழகாக சொல்கிறார். இன்னொரு முறை கவிதையை என்னுடைய உரையெல்லாம் படிக்கிறேன், கேட்டு கைதட்டலாம். நீயே அழகு, உன்னை பற்றி எல்லாமே பின் எப்படி இருக்கும், ஆயினும் பெண்ணே நான் என்ன செய்யட்டும். அப்பா கேட்கிறார் நோட்டு அச்சிடும் இயந்திரம், அம்மா கேட்கிறார் கோளார் சுரங்கம், நீ கேட்கிறாய் நறுமண மாலை. நானும் யாரையோ கேட்கிறேன், வேலை வேலை வேலை. வேலையில்லா சூழலை இதைவிட அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கவிதை யாராலும் கொடுத்திருக்கவே முடியாது. இன்றைக்கு எழுதுகிற பல பேருக்கு முன்னோடி கவிஞராக இருப்பதற்கான கவிதை வரிகளாக இதை நான் பார்க்கிறேன், மிகச்சிறந்த வரிகளாக நான் பார்க்கிறேன். அடுத்து ஒரு மிக அற்புதமான ஒரு கவிதை. ஒரு சுவர் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கவிதை சொல்றார் ஐயா. இது ஒரு நீண்ட கவிதை, ஆனால் கூட அந்த சுவர்களை பற்றி என்னென்ன மாதிரியான சுவர்களை பேசுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவர் கழுது கட்டால் எங்கே, கழுதை கட்டால் குட்டிச்சுவர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இங்கே ஐயா சொல்றாரு சுவர்களை பற்றி, எளியவர்களின் இலவச பத்திரிகைகள். சுவத்தில் போய் எல்லாம் எழுதி வச்சுட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் மனநோயாளிகள் அதிகமாக எழுதுகிற இடம் சுவர்கள் தான். கழிப்படத்துக்கு போய் பாருங்க, ஏராளமான அலைபேசி எண்களை எழுதி வச்சுட்டு வந்துடுறாங்க. அரசாங்க கட்டடம்னு பார்த்தா கையை அப்படியே துருன்னு இருக்கு அவங்களுக்கு, எதையா ஒன்று கிறுக்கி வைக்காமல் வரதில்லை. பேருந்து அப்போதான் முதல் முறையாக முதல் சுட்டு வருது பேருந்து, அதில் ஒரு அம்புக்குறி ஓடுறாங்க, அம்புக்குறி ஓட்டு இதயத்தை அப்படியே தொலைக்குது.
அம்புக்குறி போடுறதுக்கு பல லட்சம் செலவு செய்து ஒரு பேருந்து விடுகிற பேருந்து தான் நமக்கு கிடைச்சுதான். நம்முடைய நோட்டு புத்தகத்தில் அம்பு விடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பொது இடத்தில் கிறுக்குவது என்பது எவ்வளவு அநாகரியம் என்பது கூட தெரியாத அளவுக்கு நம்மளுடைய கல்வியை கற்றிருக்கிறார்களே என்று வருத்தமாக இருக்கக்கூடியது அந்த சுவர்களை பற்றி அன்றைக்கு ஐயா சொல்கிறார். எளியவர்களின் இலவச பத்திரிகைகள் அப்படிங்கிறார். அடுத்தது அசோக சாசனங்கள், தீர்க்கதரிசிகள். ஏன்னா வருகிறது சினிமா போஸ்டர் நிறைய ஒட்டியிருப்பாங்க, அப்போ தீர்க்கதரிசிகள். அடுத்தது பசும் புல்வெளிகள், போஸ்டர் ஆடைகள். சுவரை பற்றி அழகாக சொல்கிறார். அடுத்தது ஒரு மிக முக்கியமான வரி, கிருமிகள் கிருமிகள். 2 முறை அந்த கவிதையில் சொல்கிறார், கிருமிகள் கிருமிகள் என்று. அடுத்தது சினிமா கசாப்பு கடையை காட்டிலும் நாகரிகமானவன் அப்படிங்கிறார். நீங்கள் இப்போவெல்லாம் சினிமா போஸ்டர் ஒட்டுறதில்லை. நாங்கள் படிக்கிற போது இரவு பகலாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம்னா மிக முக்கியமாக செஞ்சது இரவு சினிமா போஸ்ட் ஒட்டிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் நாங்கள் வெள்ளை பேப்பர் வச்சு ஒட்டுற வேலையெல்லாம் செஞ்சுட்ருப்போம். அவ்வளோ சமுதாய அக்கறை. படத்தில் கொஞ்சம் ஆபாசமாக இருந்ததுன்னா எங்கள் ஊருக்குள்ளே ஒட்டுற போஸ்டில் அப்படி இருக்கக்கூடாது என்று காலையில் எழுந்திரிச்சோன்னு வெள்ளை பேப்பர் வச்சு ஒட்டிட்டு வந்துடுறது. பாத்திரல நீ என்னதான் ஒற்றைன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உங்களை மாதிரி கல்லூரி காலத்தில் செய்த சில பணிகளில் ஒன்று அப்படியெல்லாம் இருந்தது. அப்படி ஐயா இதை சொல்கிற போது அடுத்து சொல்கிறார், ஊமை பெண்ணின் ஓசை சிறகடிக்காத அதரங்கள் அப்படிங்கிறார் அந்த சுவத்தை பற்றி. இது மட்டும்தான் என்றால் அவர் நல்ல கவிஞர். ஆனால் கடைசி 6 வரிகள் சொல்கிறார், அதுதான் அவருடைய சமுதாயத்தை பற்றிய சிந்தனையாக இருக்கிறது. சமுதாயம் எதை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. 1982 எழுதிய கவிதை. சிறைச்சுவர்களையும் விட வலிமையானவை மனிதன் கட்டி மனிதனை பிரிக்கும் மானசீக சுவர்கள். ஏதோ ஒன்றை காக்க எழுந்தவை, காக்கப்படுவது எது என்று கண்டு கடப்பாறை எடுக்கணும் சுவர்களை இடிக்க என்று சொல்றார். ஜாதி சுவர்களை இடிக்கலாம், மத சுவர்களை இடிக்கலாம், கல்விக்கு எதுவாக தடையாக இருக்கிறதோ அந்த சுவர்களை இடிக்கலாம், மனங்கள் இணைய எது தடையாக இருக்கிறதோ அந்த சுவர்களையும் இடிக்கலாம். இப்படி எது என்று கண்டு கடப்பாறை எடுக்கணும் சுவர்களை இடிக்க என்று அழகாக அன்றைய சமுதாயத்தினுடைய அடையாளத்தை கவிஞர் வெளிப்படுத்துகிறார். ஒரு நல்ல கவிதை பிரச்சனையும் கூறும் தீர்வையும் கூறும். ஐயாவுடைய கவிதை பிரச்சனையும் கூறுகிறது, தீர்வையும் கூறுகிறது. இதுதான் ஐயாவுடைய கவிதையினுடைய சிறப்பாக நான் கருதுகிறேன். நீங்களும் இம்மாதிரியான ஒரு நல்ல கவிதையை எழுதுங்கள். அடுத்ததாக ஐயா சொல்கிறார், ஒரு சமுதாயத்தில் மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு அடையாளப்படுத்துகிறார். இன்னும் ஐயா சிகரம் பொடியாகும் ஒரு கவிதை இருக்கிறது. அந்த கவிதையிலே மிக அற்புதமாக பல வரலாற்றை சொல்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய புரட்சிகரமான சிந்தனைகளுக்கெல்லாம் அந்த கவிதை முன்னோடியாக இருக்கிறது. சிகரம் பொடி பொடியாகும் அந்த கவிதையை நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டும். இந்த உரைக்கு பின் சரியாக நேரம் நெருங்கிவிட்டது. நான் சரியாக முடிப்பதற்கு தயாராகிவிட்டேன். கருணையுள்ள கவிதை நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஐயாவுடைய கவிதைகளை திரும்ப திரும்ப வாசிப்போம், நம் சமுதாயத்தை மேம்படுத்துவோம். இறுதியாக சொல்வதற்கு சில செய்திகள் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய இல்லங்கள் நூலகங்களாக மாற வேண்டும். அப்படி மாறுகிற போதுதான் நமக்கு பின்னால் வருகிற சமுதாயம் ஆரோக்கியமான சமுதாயமாக மாறும். செய்தி ஒன்றை அவசியம் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய செய்தி, வீடுதோறும் நூலகங்கள். அடுத்ததாக நான் ஏற்கனவே கூறியதைப் போல 2 செய்திகள் நான் கூறியிருக்கிறேன், மீண்டும் ஒருவர் நினைவுபடுத்துங்கள். அடுத்ததாக போதையில்லா சமுதாயம் ஒன்றை உருவாக்குவது நமது கடமை. இதற்கெல்லாம் இந்த கவிதை தான் உறுதுணை செய்யும். இந்த கவிஞர்கள் தான் அதற்கு தோள் கொடுப்பார்கள். மீண்டும் ஒரு முறை, கருணையுள்ள கவிதை நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. வயிறு பசிக்கிறது, உணவு காத்திருக்கிறது. நன்றி.